இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸில் இஃப் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் இங்கே வந்து ஒரு டேட்டா டைப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், நேம், ஏஜ், ஸ்டேட்டஸ். ஸோ இந்த 4 காலம்ஸ் இருக்குது. இந்த 4 காலம்ஸில் வந்து இப்போ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஏஜ் பீப்புளோட ஏஜ் எல்லாம் நான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அவங்களோட ஸ்டேட்டஸ், அதாவது மேஜரா மைனரா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஃப் ஃபங்க்ஷன் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டேட்டஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கான ரிசல்ட் என்னன்றது, ஆன்சர் என்னவா வரப்போகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இப்போ வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மேஜர் அப்படின்னு ஆன்சர் வரப்போகுது, அப்படி இல்லைனா மைனர் அப்படின்னு சொல்லி வரப்போகுது. ஸோ ஆன்சர் என்ன வரப்போகுது அப்படின்னா ரெண்டு ஆன்சர் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக வரப்போகுது. ஒன்று மேஜர்னு வரப்போகுது, இல்லைனா மைனர்னு வரப்போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கண்டிஷன் ஒன்று நம்ம செக் பண்ணுவோம். இந்த கண்டிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த ஏஜ் வந்து எந்த கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மேஜர் வரணும், என்னவா இருந்துச்சு அப்படின்னா மைனர்னு வரணும் சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஏஜ் வந்து அபவ் 18 இருந்துச்சு அப்படின்னா மேஜர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. இதே பிலோ 18 அப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மைனர் அப்படின்னு ஆன்சர் கிடைக்க போகுது. ஸோ இப்போ இந்த டேட்டாவை பொறுத்த வரைக்கும், இந்த இஃப் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்னவா வரப்போகுது அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த கண்டிஷன் வந்து என்னவா இருந்தால் நமக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ இப்போ இந்த இஃப் ஃபங்க்ஷன் எப்படி இந்த இடத்துல யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இஃப் ஃபங்க்ஷன் நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ நான் இந்த ஸ்டேட்டஸ் அப்படின்ற காலத்தில் தான் நான் எனக்கு ஆன்சரை வந்து இங்கே எனக்கு கிடைக்கணும். ஸோ அதனால் இந்த இடத்துல நான் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இஃப் ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இது கொடுத்தோன்னே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். என்ன ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷனோட நேமை டைப் பண்ணி அந்த ஃபார்முலா டைப் பண்ணோன்னா ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கீழே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆர்கியூமெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஆர்கியூமெண்ட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோனாலே போதும், இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு எப்போவுமே மறக்காது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம எப்போவுமே எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல இது தேவைப்படும்ன்றதை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த ஆர்கியூமெண்ட் பார்க்கலாம். இந்த இஃப் ஃபங்க்ஷனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 ஆர்கியூமெண்ட் இருக்குது. ஸோ 3 ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 3 ஆர்கியூமெண்ட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாஜிக், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ, இன்னொன்று ஃபால்ஸ். இந்த 3 ஆர்கியூமெண்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு லாஜிக் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வேல்யூ இஃப் ட்ரூவாக இருந்தால் நமக்கு என்னென்னு கிடைக்கணும், வேல்யூ இஃப் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்னென்னு கிடைக்கணும். இந்த 3 விஷயம்தான். ஸோ இந்த லாஜிக் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா என்ன லாஜிக், இங்கே தான் நம்ம கண்டிஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லாஜிக்கல் டெஸ்ட் அப்படின்ற இடத்துல தான் நம்ம கண்டிஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன கண்டிஷன், ஸோ இந்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பீப்புளோட இங்கே இருக்க டேட்டாவில் இருக்க நேம்ஸில் உள்ள பீப்புளோட ஸ்டேட்டஸை நம்ம செக் பண்ண போகிறோம். அதாவது இவங்க மேஜரா மைனரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் மைனர்னு செக் பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன்னா ஏஜ் வந்து அபவ் 18 இருந்துச்சு அப்படின்னா அவங்க மேஜர், இதே பிலோ 18 இருந்துச்சு அப்படின்னா அவங்க மைனர். ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இப்போ நான் இங்கே கண்டிஷன் டைப் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜில் தான் நான் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். அதாவது ஏஜ் இருக்குது, இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஏஜஸ் இருக்குது, 17, 21, 22, 12, 23. ஸோ இப்போ நான் கண்டிஷன் கொடுக்குறேன். ஸோ ஏஜ் இருக்க செல்லை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த செல்லோட நேம் பார்த்தீங்கன்னா C2ல தான் 17 அப்படின்ற ஏஜ் அங்கே டைப் ஆகிருக்கு. ஸோ C2 அப்படின்ற செல்லை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து நான் கண்டிஷன் கொடுக்க போகிறேன். ஸோ ஏஜ் greater than 18 சொல்லி நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த கண்டிஷன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா கமா கொடுக்கணும். கமா கொடுத்தோன்னா தான் இப்போ ஃபஸ்ட்டு லாஜிக் அப்படின்ற ஆர்கியூமெண்ட் முடிஞ்சு அடுத்து ட்ரூ அப்படின்ற ஆர்கியூமெண்ட்டுக்கு போகும். ஸோ கமா கொடுத்தா தான் ஒரு ஆர்கியூமெண்ட் முடிஞ்சு அடுத்த ஆர்கியூமெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் கண்டிஷன் கொடுத்துட்டேன். C2 செல்லில் இருக்க வேல்யூ அந்த ஏஜ் வந்து greater than 18 அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனை கொடுத்தாச்சு. ஸோ இப்போ கிரேட்டர் தென் 18 இருந்தால் நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கணும். ஸோ இப்போ நம்ம கொடுத்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சராக கிடைக்கணும் அப்படின்றத நம்ம இங்கே டைப் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் கோட்ஸ்குள்ளே டைப் பண்ணுறோம். ஸோ இப்போ ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 18 இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் கம்பல்சரி அவங்க மேஜர். ஸோ அப்போ வந்து நம்ம கொடுத்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும், மேஜர் அப்படின்னு சொல்லி கிடைக்கணும். ஸோ நான் டபுள் கோட்ஸ்குள்ளே மேஜர் அப்படின்னு
மேஜர் அப்படின்னு டைப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ செகண்ட் ஆர்கியூமெண்ட்டும் முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு ஆர்கியூமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக கமா கொடுக்கணும். ஸோ செகண்ட் ஆர்கியூமெண்ட்டும் முடிஞ்சிச்சு, நான் கமா கொடுத்தாச்சு. அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ், வேல்யூ இஃப் ஃபால்ஸ். அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ C2 செல்லில் இருக்கிற ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 18 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மேஜர்னு ஆன்சர் கிடைக்கணும். அப்படி இல்லை, ஒருவேளை அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும், மைனர்னு ஆன்சர் கிடைக்கணும். ஸோ அதை வந்து நான் டபுள் கோட்ஸ்குள்ளே மைனர் அப்படின்றத நான் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபார்முலா முடிஞ்சிச்சு, 3 ஆர்கியூமெண்ட்டை நம்ம கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நான் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போது சீரியல் நம்பர் 1ல் இருக்க நேம் அருண் அப்படின்றவங்களோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 17 அப்படின்னு இருக்குது. ஸோ 17 அப்படின்ற ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா பிலோ 18, ஸோ லெஸ் தென் 18 இருக்கிறதுனால எனக்கு அங்கே ஃபால்ஸில் நம்ம என்ன டைப் பண்ணியிருந்தோமோ மைனர் அப்படின்னு எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ மீதியெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் ட்ராக் பண்ணி மீதி உள்ளவங்களுடைய ஸ்டேட்டஸை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் 21 அப்படின்னு இருக்கிறதுனால மேஜர்னு கிடச்சிருக்கு. இங்கே ஏஜ் 22 இருக்கிறதுனால மேஜர்னு கிடச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 12 அப்படின்னு இருக்கிறதுனால மைனர் கிடச்சிருக்கு. தென் இங்கே 23 இருக்கிறதுனால மேஜர் கிடச்சிருக்கு.